போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கைஸ், இன்னைக்கு நம்ம கிராணி 3 தான் கண்டினியூ பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் வெட்டிச்சு தான் இது தீருமே. காப்பி ரைட்டு நல்லா அடிக்குமே. நல்லா அவர் எங்கடா பாட்டு போட்டார்? அவர் போட்டால் நமக்கு நல்ல மனசு கொடுப்பாரு. ஒரு நன்றி, நான் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாமா தெரியலையே. சரி வரட்டும். We are always welcome everyone. என்ன லைவ் தான் நம்மளை வெல்கம் பண்ண மாட்டேங்குது. அதான் லைவ் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கிளாரிட்டி அடி வாங்குது, இல்லைன்னா உள்ளே போக மாட்டேங்குது. எது முக்கியமாக அது ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது. இப்படி இருந்தால் நம்ம சேனலுக்கு என்ன லைவ் போட முடியும்? ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணியாச்சும் நாங்கள் லைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லாக் பிக் எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகும். லாக் பிக்காக டூத் பிக் மாதிரி இருக்கு. ஓ இல்லை, உனக்கு ரைமிங் வேறு மட்டும் பார்த்துக்கிறீங்க. சரி, இங்கேயும் அப்படியே அது பண்ணியிருக்காங்க. பண்ணுறது ஏய் சேனலை கவுக்காம விட மாட்டோம் போலே. காப்பிரைட்டை கொடுத்து இது என்ன பாட்டு நீ சொல்லு. தெரியுமே, மல்ல 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 தெரியும்டா. எவ்வளோ படம் தெரியும், பரவாயில்லடா. நான் ஸ்டார்ட்டாக பாடிக்கிறேன். நான் உன்னை நிறுத்தலைன்னா நீ ஃபுல்லாக பாடியிருப்பேன். போயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. பின்னாடியே வந்தாலே நேற்று தான் பார்க்குறியோ. இந்த லட்சணத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஓகே, என்ன எதுவுமே பார்க்காம போகிறேன். எப்படி இருக்காது விடு. ஐயோயோ, ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓடி வந்தால் திறக்கவே இல்லையா? தேங்காய் வச்சுருக்கீங்க. ஓகே, வேறு ஸ்கிராம்பிள் போலையே. இப்போ நான் எப்போ வெளியே போகிறதுனே தெரில. ஓ சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் எடுப்போம். கதவு திறந்துருக்கு. இல்லை, அப்பா நல்ல வேலை. புண்ணியஸ்திரீ போகும்போது அப்படியே கதவும் திறந்துட்டு போயிருக்குது. இப்போ இது இப்போ இந்த தேங்காய் உடச்சிட்டு எங்கே டேய் உடச்சிட்டு எங்கே ஓடுறது? வருவானுங்க. இது என்ன காயின தான் இருக்கும். போட்டா மட்டும் விடுவா போகுது. இவ்வளோ டாப்லையா? ஏன்னா கொஞ்சம் எதில் தானே நின்று அப்போ ஆகி கரெக்டாக சுட்டுடுச்சு. இவனுக்கு மட்டும் எப்படா புரி இப்படி வருது? இப்படி வச்சு சுடுவான். திருப்பி அப்படியே சுற்றுக்கணும். ஏன் அவன் தலையே ஸ்லைட்டாக தான்டா தெரிஞ்சுது. எப்படா பிடிச்சான் கரெக்டா? அக்யூரசி அந்த மாதிரி. Second, that's why you are known as a QRT, quick reaction team. அமரன் வேற சொருகிறான் உள்ள. நம்ம அந்த மாதிரி இருக்கணும். கிழமை இப்படி பண்ணிட்டானே. அந்த முதுகில் குத்திட்டான்டா. அவன் வேலையை அவன் கரெக்டாக தான் பார்த்தான். ஏய், அது ஷார்ட் கட்டுறா. அது எப்படா அவ்வளோ டாப் ரேஞ்சில் அடிக்குது? இது லாஜிக் இருக்காடா எங்கேயாச்சும்? That's why it's known as a QRT, quick reaction. மூடு ரெண்டும் போயாச்சு. திருப்பி ஒட்டிக்கினே போகுது போதே கிளவி. இங்கே கீழே ஊதிச்சு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது மேலே போய் பார்க்கணும். அதுலேயே பாரு. இதுறாரா சரி இல்லை ஜல்தி ஜல்தி இல்லை. இங்கேயும் இல்லை இருக்கு. பார்க்கவே இல்லைடா. இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் இல்லைன்னு பார்த்தா இருக்கு. இது எங்கே தூக்கி போட்டால் ஷார்ட் டூட்டாக இருக்கும்? இது ஸ்விட்சை வாசல்ல தேங்காய் எங்கே போச்சு முதல்ல? கீழே ஊந்து. என்னடா காணோம்? கீழே ஊந்து. இங்கே சுட்டான். இங்கே ஊந்துதா? கீழே போகாது. சரி, நம்ம இப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை. என்னடா இங்கே வந்ததுக்கே எப்படியா இவனுக்கு? இவன் நீ தான் எப்படா போய் பொழைப்ப? ஏய் தண்ணிக்குள்ளே அதைப்பா ஆகட்டும். நான் பார்த்தோன்னே அடிச்சிட்டா. மவளை நீ டெடி மட்டும் கிடைக்கட்டுமே. கஞ்சி தாண்டி உனக்கு. சரி
நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே டெடி இருக்கான்னு பார்த்துட்றேன். ஆனால் 2 இடத்துல இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கே தான் இருக்கும். அதே இடம் தான். எஸ் எஸ் எஸ். சாய் பொருள் தான் கிடைக்குது, உயிரோடு இருக்க முடியலையே. ஃபைட் என்ன வளர்ற பிளாங்க் பார்த்தோமா இங்கே? அது வேற போய் பார்க்கணும். திருப்பி எப்படியும் வர என்னடா இத்தனை வாட்டி வரா இப்போவே? சரி யாருமே வரல. திருப்பி ஒட்டின்னு போகுது பற்றி இங்கே இருக்கா பிளாங்க்கு? ஐயோ ஐயோ இல்லைன்றேன், அது டைம் வேஸ்ட் பண்ணி. நீ எப்படா சொன்ன? பாத்தியான்னு கேட்ட நீ இல்லைன்னு. அது பேர் என்ன? நான் என்ன நினைச்சேன், பார்க்கலன்னு நினச்சேன். நான் பாத்தியா, நான் உன்னை பாத்தியான்னு கேட்டேன், நீ தான் இல்லைன்னு சொன்னேன். சரி ஓகே நம்ம பார்க்கலன்னு நினச்சி நான் பார்த்தேன். கேள்வி முதல்ல ஒழுங்கா புரிஞ்சிக்கோ என்ன கேட்குறோன்னு. அடப்பு பாத்தியானா என்னன்னு சொல்லு. எங்கேயும் இல்லையா? டெடி எங்கடா வச்சிங்க? ஓ என்ன நட்டுக்கிட்டு கைட்டிச்சா? 3 இடத்துலையும் இல்லைடா எனக்கு தெரிஞ்ச இடம். பாத்தியா கேட்டேன்னா இல்லைன்னு, அப்போ அதுக்கு வேறனா மீனிங்க சொல்லு. பார்க்கலன்னு அர்த்தம். அதான் சொன்னேன், அதனால தான் நான் போய் பார்த்தேன். என்னடா வெறும் வத்தி குச்சி தானே வச்சுருக்கீங்க? சேஃப்டி தேவை. போக முடியுமா? சரி வாங்க ரிஸ்க் எடுப்போம். வா கொஞ்சம் தூரம். சுருதி ஷெட்டுக்கு இல்லை. என்னடா ட்ரெயினுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, இதுக்கு ஒரு பொருள் கிடைக்குது. இதுக்கு என்ன வேணும்? ஜென்ரேட்டர் கேபிள் வேணும், ஃபியூஸ் வேணும். அது ஜென்ரேட்டர் கேபிள் போகிறதுக்கு ஷெட்டுக்கு வேணும். இதுக்கும் 4 பொருள், ட்ரெயினுக்கும் 4 பொருள். கரெக்டாக காம்பன்சேட் பண்ணியிருக்கான் பார்த்தியா? வேணும்னே நம்ம வந்து லேட் ஆகணும்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிஸ்க் எடுப்போம், வேறு வழி இல்லை. ஆமாம் இது நம்மளால் தப்பிக்கிறதுக்கு ட்ரிக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஓடினா தான் உண்டு. ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் அவ்வளோதான் இந்த கேம் போகிறது. ஒருத்தர் விட்டால் மேக்ஸ் சம்மெல்லாம் போட சொல்லி தருவோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். பாவம் யார் பெற்ற புள்ளியோ விழுந்து வாரின்னு இருக்குது. போடு தக்கிட்ட டான்ஸ் போடு. கேள்வி நம்மளை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தான் தக்கிட்ட தான் திரும்புவாளா? படிக்கட்டு ஏறுறா, ஏறி போய் தொலை. அதில் மேலே ஒரு பொருள் மினுக்குது. நீ போட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டி. ஐயோ அதுவா? சரி தேங்காய் எடுத்து ஊர். விழுந்துடாத இது இல்லை, அதுக்குள்ளே கிளவி வந்துடக்கூடாதுல்ல. அதுதான் இதை உடச்சிட்டு எங்கடா ஓடுறது? எடுத்துட்டு எங்கேயாவது ஓடு. ஒழுங்கா சொல்லி சொல்லடா. நினச்சேன் கீழே ஓடு. ஏய் இப்போ எங்கே ஓடுறதுன்னு? ஓடு கரெக்டாக தான் போகிறேன். கரெக்டு தான். அதுக்கும் கிளவி வந்துட்டானா கரெக்டுவா? அவன் இந்த சைடு வருவானே. நம்ம கல்லை போடுக்கணும்டா. ஐயோ இங்கே ஏதாவது கல் இருக்கா? பிளாங்க் போனால் செத்துருவேன். அது கரெக்டு தான், அது தெரியும். சரி கல் ஒன்றாச்சும் எடுத்துப்போம். அந்த சைடு பிளாங்க் அண்ட ஒரு கல் இருக்குது. ஆனால் இப்போ போனால் ரிஸ்க்கு. இந்த சைடா? எந்த சைடா? அந்த சைடா? கரெக்டாக போய் கீழே ஓடிட்டா கரெக்டான டைம் கிட்ட தான் வந்துடுவான். கிளம்பா தான் எங்கே இருப்பான்னு தெரில. கிராண்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது இப்போதைக்கு இல்லை, கீழே தான் தெரில. இது மட்டும் உள்ளே போட்டு டிக்கெட் எடுக்காது. போய் சவுண்டு கொடுக்கலாமா? இல்லை திடீர்னு வருவானா? வரணும், வேகத்தில் வரணும். போடு ட்ரெயின் சவுண்ட் வந்துச்சானே தெரியலையே. நீ விளையாடுறியா? எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சடப்பாவே இருக்கு, அதனால தான். ஓ எலக்ட்ரிக் ஸ்விட்ச் கிடச்சிச்சு. ட்ரெயின் அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமாம் இப்போ நம்ம எங்கே வந்தோம்? சூப்பர், நல்லா ஞாபகம் பார்த்துனேன்.
கரெக்டாக எடுத்துக்கிட்டு உள்ளே வேற வரணும். அவங்களுக்கு எப்படியே கீழே லேட் பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு மேலே போகணும். மேலனா எங்க டாப்பா? ஓகே 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 ஓகே. நீ வேற ஏதாவது ஷார்ட் ரூட் சொல்லி போவப்பா. அந்த வந்து இப்போ எந்த வழியா போ? எப்படியா? ஓகே ஓகே. இங்க லெஃப்டா? உள்ள இல்ல உள்ள போடா. சொல்லி தோடா. ஆமாயா. ஒரு கடைசி நேரத்தில் சொதப்பிட்டேன்னா என்ன காரணம் சொல்லக்கூடாது. இப்போ ஓடிட்டா மேலே. வந்துடாதீங்கடா வந்துடாதீங்கடா. சேகர் செத்துருவான். யார் அந்த சேகர்? நான் தான் அந்த சேகர். அப்பா என்ன புரியுது? ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆர் எல்லாம் ரிஸ்க் தான். அதை விட்டா வர வழி இல்லை இந்த கேமில். டேய் நீ குத்துற பயத்தில் விக்கல் நினைச்சா ட்ரெயின் கீ மட்டும் தான்டா. எப்படி வந்த? எப்படி வந்த? எப்படி வந்த? காக்கா கிட்ட ட்ரெயின் கீ எஸ்கேப். காக்காவை எப்படா போக வைக்கிறது? அது வேற வத்தி குச்சி கிடச்சிச்சு. கட்டை கிடைக்கல. சூவா சாத்து. ஏன்டா எனக்கு அந்த ஐடியா சொல்கிறேன். காக்கா அது முக்கியம்டா. அதை விட்டு வத்தி குச்சி திட்டுறதுல தப்பே இல்லைடா. ஏண்டா ஒருத்தர் சீரியஸாக இருக்க கஷ்டப்பட்டு ஒரு 3 பொருள் கிடச்சிருக்கா. முன்னால நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கா? நீ நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெயின்க்கு மட்டும் அடியே அந்த டெடி எடுத்து போடணும்டா. இது வேற கரைச்சி தொலைய மாட்டேங்குது. சனியை பிடிச்சி டெலியை எங்கடா ஒழிச்சு வச்சிங்க? ஒரு க்ரோபார் பாக்ஸ்குள்ள இருக்கும்டா. ஐயோ ஐயோ அது வேற தேவையே இல்லை. வெப்பன் கீயே கிடைக்கல. முதல்ல கிளவி தான் போயிருக்கா. இப்போ எங்கே போனோம்? சொல்லு சொல்லு சொல்லு. பிளாங்க் போட்டல கீழே போட்டு சுவிட்ச் ஒரே கீழே எடுத்து போடு. என்ன ஓகேவா? ரைட். ஆக்சிலேட்டர் கீழே போட்டு நம்ம மேலே போய் ஸ்விட்ச் எடுத்துட்டு வந்துடணும். அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நோவாம அந்த மரக்கட்டை ஏற்றி போய் பற்ற வைக்கணும். மரக்கட்டை தான் கிடைக்கலையே நமக்கு. வெறும் அந்த வத்தி குச்சி தான் கிடச்சிருக்குது. அடியில் போருக்கு போய் இங்கே போட்டுரு. சவா பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணுறது நீ கையோட இங்கே எடுத்துன்னு போயிட்டு மேல் வழியாக இருந்து அப்படியே எடுத்து போட போய் அது எடுத்துகிட்டே ஒரே. இல்லை இல்லை பரவாயில்ல. அதுவும் கரெக்டு தான். சரி விட பார்த்துக்கலாம். வேறு வழி இல்லை. மேலே போனால் மட்டும் என்ன மேலே போனாலும் நீ கீழ் வழியாக தான் போய் காக்கா செக் பண்ணிக்கோ. சொல்ல மாட்டாங்கடா. ஆமாம். எப்படி தான் அந்த என்னடா கண்ணுது லாங் ரேஞ்ச் அடிக்கிற வச்சுருக்கான். ஃப்ரீ ஃபயரில் ஒரு கன் இருக்கும் பார்த்தியா? ஸ்விட்ச் எங்கடா போச்சு? ஓ அது கீழே. ஓகே இரு. காக்கா கிட்ட போய் இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். நான் செட்டுக்கு பார்த்தேன். அவன் செட்டுக்கா ட்ரெயின்க்கு பார்த்தேனான்னு தெரில. வச்சுருந்தானா லக்கி. அதுதான்டா. ஓ காக்கா கிட்டேருந்து எப்படி எடுக்கிறது அதான் தெரில. எரிக்கட்டை எங்கடா வச்சுருப்பான்? க்ரோபார் போச்சு. இப்போ வெப்பன் கீ கண்டுபிடிச்சி அதை அடித்து உள்ள. ஆமாம் க்ரோபார் வெப்பன் கீ அந்த இது அடிக்கணும்ல. பேர் என்ன? அது ஒரு கிளாஸ் மூடி வச்சுருப்பான். அது இல்லை அந்த கிளாஸை மூடி வச்சுருப்பான். அது வேறு. ஐயோ ஐயோ 4 பொருளுக்கு இப்போ நம்ம 8 பொருள் தேடணும். இப்போ அதான் அவன் யோசிச்சிருக்கான். சீக்கிரமாக தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சுற்ற வச்சிருக்கான் பாரு. நம்மளா போகலாமா? விளையாடுறியா? எனக்கு நெஞ்சடைப்பாக இருக்குது. கார் பின்னாடி வச்சுருந்தானா கீழே? ஆமாம் அதை வேறு பார்க்கலையே. காருக்குள்ளே இது கூட இருக்கலாம். டெடி கூட இருக்கலாம். அவனுக்கு ஒன்று முடிவு. அடா பாவி கார் ஒன்று இருக்குன்றதே மறந்துட்டேன்டா. போயிட்டு இருக்கான் பாருங்க. எலக்ட்ரிக் சுவிட்ச் வச்சுட்டு எப்படி போகணும்? கீழே போயிட்டு எப்படி போகணும்னு கேட்டா அதை ஓப்பன் பண்ணியா போச்சுடா. இந்த ஸ்லெண்ட்ரினா கிட்ட தப்பிக்கவே முடியலடா. சரி முதல் வேலை நம்ம வந்து கார். நீ திருப்பி ஸ்லெண்ட்ரினாவை பார்த்தா கரெக்டா? உனக்கும் அதே பிரச்சனையா? இது பார்த்தியா மிஸ்டேக்கை? ஏந்ததுக்கப்புறம் லாஸ்ட் டேன்னு இருட்டா காட்டுறான் பேர். இப்போ திருப்பி ஏந்துக்கிறான். ஏடா போங்கடா டேய். ஸ்லெண்ட்ரினா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தா சால்ட்டாக பிடிச்சிட்டு போகிறாளே. இது வேறையா? இது எப்போ வச்சேன்? ஒரு பக்கம் ஸ்லெண்ட்ரினா உயிரை வாங்குது, இன்னொரு பக்கம் ட்ராப் உயிரை வாங்குது. ஐயோ சுத்தமாக தெரிலடா. இதுவே ஒரு மாதிரியான இடம். இதில் எங்கேருந்து கண்டு தெரிய வந்துட்டா பஞ்சுவாலிட்டியில் தீ எடுத்து கொளுத்த
சரி ஐயோ கிளம்ப வரக்கூடாது. ரான் ஏன்டா அவகிட்ட சொல்லிடுவையும் போயிட்டு சரி சென்ட்ரினா இந்த ஒரு நாள் மட்டும் வந்துடாதீ. தப்பிச்சதுக்கப்புறம் நீ வா, எப்படியும் அவள் என்ட்ரி கொடுப்பா அங்கே நின்று அந்த மாதிரி வா. எங்கே போனா கேளு பா அதே மாதிரி போகுதுங்க நல்லா. ஐயோ ஐயோ நீயே முடிச்சு விட்டடா. என்ன ஓடுவேன் அப்படி வாங்கதான். ஷோ என்ன ஒன்றுமே ஆகல. என்னடா நடக்குதுங்க? ஓ வந்ததிக லாபம். அதான் பரவாயில்ல, ஆச்சரியம்தான். என்னடி எங்கடி ட்ராப் இருக்கிற? ஐயோ இனிமேல் தரையை பார்த்து தான் ஓடணும் போலியே. கரெக்டாக பார்த்து என்னடா அதான் எனக்கே புரியல. உண்மையிலே எக்ஸ்ட்ரீம் மோட் தானே வச்சோம். இப்போ காரண்ட போ ஒரு வழியிலவா சரி மூக்கணுன்றாங்க. இப்போ எது எடுக்கிறது? பின்னாடி பார்க்க அந்த காரில் தானே ஏதோ ஒன்று இருக்கு. கார் இல்லை, பார்த்தேன் இப்போ இல்லையா? உள்ளே இல்லை. அப்போ க்ரோபார் பாக்ஸ்குள்ளே தான் ரெண்டும் இருக்குது. நாசமாக போங்க. சரி 3 பொருள்ரா. ஐயோ 3 பொருள் எடுத்து உள்ளே போடவும் இல்லை, 4வது பொருள் எடுக்கவும் விடலை. இன்னும் ஒரு நல்ல எண்ணம் பற்றியா இதுங்களுக்கு? இப்போ இது இவனுக்கு ஒரு தக் லைஃப் நடவை. ஐயோ தக் லைஃப் நடவை. ஐயோ டாய் தம்பி சரி கருமண்டா என் தலைவன் தக்லே. டாய் தம்பி பெருத்த அவமானம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு வழியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஒன்றும் தெரியாது, ஸ்டைல் வேறு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.